ஆசிரியர் திரு ஹரிவோம் ஷேக் மஸ்தான் அவர்கள், அதற்கு அடுத்ததாக லயக்ஷேத்ரா குழுவினர் ஸ்ரீமதி பாலா நந்தகுமார் அவர்களுடைய தலைமையில் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. அதற்கு அடுத்ததாக குருதேவருடைய ஜெயந்தி விழாவை முன்னிட்டு கடந்த ஆகஸ்ட் மாதம் குழந்தைகளுக்கு ஒரு 9 விதமான போட்டிகள் பள்ளி தமிழ்நாடு அளவில் கல்லூரி மாணவ மாணவியருக்கும் பள்ளி மாணவ மாணவியருக்கும் போட்டிகள் நடத்தினோம். அந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் நாளைய தினம் வழங்கப்படும் மாலை நிகழ்ச்சியிலே. அந்த நிகழ்ச்சிக்கு அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் இணை ஆணையர் அவர்கள் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு முன்னிலை வகிக்க, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுடைய அறங்காவலர் தலைவர் ஸ்ரீமதி ருக்மணி பழனிவேல்ராஜன் அவர்கள் கலந்து கொண்டு பரிசினை வழங்க உள்ளார்கள். அத்துணை நிகழ்ச்சியிலும் நமது தெய்வநெறி கழக தலைவர் பூஜ்ய ஸ்ரீ சுவாமி சிவானந்த சுந்தரானந்த சரஸ்வதி அவர்கள் தலைமையேற்று நம்ம எல்லாம் வழிநடத்துவார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய நிகழ்ச்சியில் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு, மாலை நிகழ்ச்சியிலே திருவேணி சங்கமம்னு அழகா சொல்லுவாங்க. இங்கே முருகப்பெருமானும் வந்துவிட்டார், ரமண பகவானும் வந்துவிட்டார், சிவானந்த மகராஜும் வந்துவிட்டார். திருவேணி சங்கமாக திருவேணி விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். திருவேணி மகான்களாக இங்கே அனைவரும் சந்திச்சிருக்கோம். ஏன்னா நிர்வணியும் நினைச்சிருக்கோம், ரமண பகவானையும் நினைச்சிருக்கோம். இன்னைக்கு சந்திரகிரகணம் எந்த அளவுக்கு பகவான் நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அது சக்தி வரும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இன்னைக்கு திருப்புகழ் ஈசி நம்ம அருமையாக கேட்டோம். அவங்களுக்கு திருப்புகழ் சபையின் அண்ணா லோகநாதன் அவர்களுக்கும் அவர்களை சார்ந்த அன்பர்களுக்கும் நமது தெய்வநெறி கழகத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியினை துவக்கி வைத்த ஆச்சாரியர் ஆர்ஷ வித்யாபீடம் பொள்ளாச்சியை சேர்ந்த பூஜ்ய ஸ்ரீ சுவாமி கதேவானந்த மகாராஜ் அவர்கள் பதவியும் பண்பும் பொறுத்தும் அதிலேயும் வேதாந்த கருத்துக்களாக நமக்கு சொல்லி அருமையானது வழிகாட்டினார்கள். அவர்களின் திருவடியை வணங்கி அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு அடுத்ததாக தாது சுப்பிரமணியன் ஐயா ஜெயந்தி விழானாலே அவரை வருஷம் கூப்பிடுவோம். சுவாமி சொல்லிடுவார், அவரோட சிம்மக்குரோம் சொல்லி சொல்லி மேடையில் அவரை பாராட்டுவார். இன்னைக்கும் அவரை நான் சொல்லிக்கிட்டே இருப்பார். தாக்கு சுப்பிரமணியன் மாதிரி ஒருத்தர் வந்து பேச ஆள் கிடையாதுன்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு மேடையில் சிறப்புரை நிகழ்த்தி அவருடைய தம்பியே இதோ அண்ணா ரூபத்திலே நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டார். அப்படி ஒரு சிறப்புரை வந்து நமக்காக நிகழ்த்தி கொடுத்தார். அவ்வளவும் வேதாந்த கருத்துக்கள் மகான்களின் அடிச்சுவட்டில் வாழ்ந்தால் என்னென்ன பேர்கள் கிடைக்கும் என்பதை அழகாக தன்னுடைய சிறப்பு சொற்பொழிவு மூலமாக நிகழ்த்தி கொடுத்தார்கள். அவர்களுக்கும் தெய்வநெறி கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்துணை அன்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அறிவோம். ஒவ்வொரு புஸ்தகம் வெளிவரதுன்னா பிரசுரிக்கிறதும் சரி பிரசுரிக்கிறதும் சரி அப்படின்னு கவியோகி சுத்தானந்த பாரதி சொன்னார். ஏன்னா அவர் சிறந்த எழுத்தாளர், பேச்சாளர், நிறைய புஸ்தகங்கள்லாம் போட்டாங்க. இப்போ நாங்கள் 8 புஸ்தகம் வெளியிட்டோம். நான் பாட்டு ரூமுக்குள்ள உட்காந்துருக்கேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது. எங்கள் அச்சாமிஸ்காரர் வயசான தாத்தா, அவர் பேர் கிருஷ்ணகுமார்னு பேர். பார்த்தா இளைஞர். 8 புஸ்தகத்தையும் அருமையாக பிரிண்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் கையில் கொண்டு கொடுத்து எல்லாமே கொடுக்கறதுக்கு உதவி பண்ணியிருந்தாருன்னு சொன்னால் அவரை பகவானுடைய ஆசீர்வாதத்தை அதுக்கு நம்ம கொடுக்க வேண்டாம். குழந்தைகளை கொண்டு வந்திருக்கார். எதிர்காலத்தில் அந்த குழந்தைகள் உரிமையான எதிர்காலம் காத்திருக்கிறது என்று சொல்லி அந்த இருவரையும் அழைத்து உங்கள் சார்பிலே பகவானுடைய ஆசீர்வாதத்தையும் குருநாதனுடைய ஆசீர்வாதத்தை தெரிவிக்கின்ற வகையில் இந்த பொன்னாடையை போற்றி மகிழ்ச்சியோடு முடிச்சிருக்கிறேன்.